தத்தம் அப்படின்னா என்னப்பா அது தத்தம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா வந்து தத்தம்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. அது வந்து அதிகமாக உபயோகத்தில் இல்லை. தத்தம்ங்கிறது வந்து இந்த தாரை வார்த்து கொடுப்பாங்க தெரியுமா? அதாவது நீரை வந்து கையில் ஊற்றி தானம் பெறுபவர் கையில் வந்து அந்த நீரை வந்து கொடுக்குறவர் வந்து ஊற்றி தானமாக கொடுப்பார். இதை எந்த நான் தானம் கொடுக்கிறேன்ட்டு அந்த தாரை வார்த்து கொடுத்தல் அதுதான் வந்து தத்தம். தாம் தனது பொருளை தனக்கு உரியதை தானமாக கொடுத்தல் வந்து தத்தம். இது ஒரு உதாரணம் சொல்லணுன்னா வந்து மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா வந்து கர்ணன் வந்து அம்பு பட்டு உயிர் இழப்பதற்காக உயிருக்காக போராடி கொண்டு இருப்பார். இறக்கும் தருணத்தில் வந்து ஒரு அந்தனர் வந்து தானம் கேட்பார் அவர்கிட்ட. இவர் சொல்லுவார், என்கிட்ட தானம் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா உங்ககிட்ட வந்து நீ பண்ண புண்ணியங்கள்லாம் இருக்கின்றன, அதெல்லாம் எனக்கு தானமாக கொடு அப்படின்னுவார். அப்போ தானம் கொடுக்கறதுக்கு நீர் கூட இருக்காது. அப்போல்லாம் தானம் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கையில் நீர் ஊற்றி அதை வந்து அவங்க கையில் ஊற்றி தான் வந்து சொல்லுவாங்க தானமாக கொடுப்பாங்கன்ட்டு. கடைசியில் அவரோட ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தத்தை கையில் எடுத்து அதை அந்த அந்தனர் கையில் ஊற்றி தானமாக கொடுப்பாராம் அவரோட புண்ணிய